இரவே அழிந்துவிடும். அதற்கு பிறகு நீ அர்ஜுனனை தேடி அவனை கொன்றுவிட்டு உனது வீரத்தை நிரூபித்துக் கொள் என்றான். துரியோதனன் நாம் சுயநலமாக சிந்திக்கிறோம் என்று நினைத்து விட்டானே என்று நினைத்த கர்ணன் வேறு வழி இல்லாமல் வாசவி அஸ்திரத்தை பயன்படுத்தி கடோத்கஜனை கொன்று கௌரவ படைகளை காப்பாற்றினான். கடோத்கஜன் இறந்ததை நினைத்து பாண்டவர்கள் ஐவரும் கடோத்கஜன் உடலை சுற்றி அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே பாண்டவர்கள் அருகில் இருந்த கிருஷ்ணரின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை இருந்தது. அதை பார்த்த பீமன், என் மகன் கடோத்கஜன் இறந்ததை நினைத்து நாங்கள் இங்கே துக்கத்தில் அழுது கொண்டிருக்கும் போது உனக்கு எப்படி சிரிப்பு வருகிறது? இங்கே உனக்கு என்ன வேடிக்கையாக தெரிகிறது என்று நீ சிரித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணர் பீமனிடம், நான் இப்பொழுது உன் மகன் மரணத்தை நினைத்து சிரிக்கவில்லை. கடோத்கஜன் மரணத்தால் அர்ஜுனன் காப்பாற்றப்பட்டான். அதன் காரணமாகத்தான் சிரித்தேன். இந்த குருஷேத்திர யுத்தம் உண்மையிலேயே இப்பொழுதுதான் துவங்குகிறது. நான் இதுவரை என்னால் எந்த அளவு முடியுமோ அவ்வளவு தொலைவில் அர்ஜுனனை கர்ணனிடமிருந்து தள்ளி வைத்தேன். அர்ஜுனனை காப்பாற்றுவது